ஹலோ, வணக்கம் 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 மை டியர் கெத்து பேட்ச் பசங்களா, எல்லாரும் எப்படியா இருக்கீங்க? ஆர் யூ ஆல் சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டட்? ஸோ இப்போ நம்ம எல்லாரும் பார்க்க போறது நம்மளோட ப்ராபபிலிட்டி சாப்டரோட கண்டினியூவேஷன் தான். ஸோ ப்ராபபிலிட்டி பார்ட் 1 நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ண போறது ப்ராபபிலிட்டியோட பார்ட் 2. ஸோ நீங்களாம் தயார், நீங்களாம் ரெடினா சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஹாய், வணக்கம் கிரிஃபண்டோ டீம், நைஸ் டு see you. சாய் பிரசாத், மோஹிதா, வணக்கம் மோஹிதா. நித்ய லக்ஷ்மி, வணக்கம், நைஸ் டு see you. ராஜேந்திரன் பிள்ளை, தென் we have வீரா வத்சன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் ஷார்ப்பா டைமுக்கு பாக்குறதுல. சோ இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறது ரொம்ப சின்ன கான்செப்ட் பசங்களா. ரேண்டம் வேரியபிள்ஸ் அண்ட் அதோட மீன் எப்படி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அதை சொல்லி கொடுத்துட்டா இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம மற்ற சாப்டர்ஸை பார்க்கலாம் இனிமேல். ஓகேவா? சோ பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நான் நடத்துறேன். சோ we will start physics the next chapter which you guys wanted. I will do it immediately. இந்த வாரமே நம்ம பார்த்துடலாம். அதை தொடர்ந்து I will also teach you chemistry. நீங்க கேட்ட மாதிரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ் எல்லாமே வரிசையா வரும். சோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. we will do it completely. உங்க போர்டு எக்ஸாம் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லா சாப்டர்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் பத்தி பேசுங்க. அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே நடத்தின லெசன்ஸ்லாம் போய் பாருங்க. அதை நான் முந்தின வருஷம் நடத்திருந்தாலும் அதுக்கு முந்தின வருஷம் நடத்திருந்தாலும் கண்டிப்பா இட் வில் பி ரெலவென்ட் ஃபார் யூ. உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ வெரி நைஸ் டு see everybody. சோ இன்னைக்கு நம்ம ப்ராபபிலிட்டியில ரெண்டாவது பார்ட் பார்க்க போறோம். முதல் பார்ட் நான் ஆல்ரெடி நடத்திட்டேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. அண்ட் நிறைய பேர் சொல்ற மாதிரி எஸ் சாய் பிரசாத், திஸ் இஸ் த டப்பா சாப்டர். இந்த டப்பா சாப்டர்ல நீங்க எல்லாரும் ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும், அதனால தான் இந்த எஃபர்ட். ஸோ ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் இட் ஃபுல்லி. ஸோ ரேண்டம் வேரியபிள்ஸ் நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். சோ இந்த சேனல்ல உங்க போர்டு எக்ஸாம், உங்க நீட், உங்க ஜேஇ எல்லா ப்ரிப்பரேஷனுக்கும் பேசிக்ஸ் அண்ட் குட் ப்ராப்ளம் சால்விங் நம்ம எல்லாருமே we will complete it. We will be experts in that, but we'll do it step by step slowly. சரியா? சோ எல்லாரும் தயாரா? Are you all ready? சோ உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் கூட்டு வாங்க. அண்ட் இந்த செஷன் தாறுமாறா இருக்க போகுதுன்னா லைக் பட்டன் அச்சி போய் வச்சிருங்க. ஓகே? சோ பசங்களா, இதெல்லாம் நான் பார்ட் 1ல நடத்திட்டேன். இன்ட்ரோடக்ஷன், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் தியரம், அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ், டோட்டல் ப்ராபபிலிட்டி, இது எல்லாமே நான் ஆல்ரெடி முடிச்சாச்சு நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கு. சாய் பிரசாத், ஆமாப்பா, அதான் நான் யோசித்தேன். 10th செஷன் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு சாய் பிரசாத், இன்னைக்கு ஈவினிங் நான் எடுத்தேன். இது 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஓகேவா? சோ இன்னைக்கு நான் 12th ஸ்டாண்டர்ட் டீச் பண்ண போறது பார்ட் 2ல ரேண்டம் வேரியபிள் அண்ட் இட்ஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் மீன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். சோ இந்த ரெண்டு கான்செப்ட் நிறைய பேருக்கு புரியாமலே they are mugging it up, they are memorizing it. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் இந்த டாபிக்கை புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்க போறேன். சோ தட் இனிமேல் இந்த டாபிக்கை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஓகேவா? சோ ஆர் யூ ரெடி? Shall we get started? இந்த லைவ் வந்து மேக்ஸிமம் ஒரு half an hour 40 minutes தான். ஏன் சார் அவ்வளவு கம்மி தானா? என்ன சார் 12th ரொம்ப கம்மி நேரம் எடுக்கிறீங்க? ஏன்னா பசங்களா, இன்னைக்கு மிச்சம் இருக்கிறது இந்த ரெண்டு டாபிக் மட்டும்தான். சோ இது ரெண்டுமே ரொம்ப சின்ன டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக். சோ ஒரு 40 minutesக்குள்ள நம்ம முடிச்சிடலாம். சோ எனக்கு இந்த அடுத்த 40 minutes நீங்க எல்லாரும் டெடிகேட் பண்ணுங்க. I don't want you to be distracted. I want you to be laser focused on what I'm going to teach. சரியா? இந்த டாபிக் டெலிட்டட் இல்லையா சார்? தம்பி என்னப்பா வளர்ற? இந்த டாபிக் இருக்கு, உன் போர்டு எக்ஸாம்க்கு இருக்கு. இது டெலிட்டட் கிடையாது. டெலிட்டட் யாராச்சும் சொன்னாங்கன்னா போய் சொல்றாங்க. I know, I have seen the curriculum, I have seen the syllabus, this is there. எது இல்லைன்னா வேரியன்ஸ் இல்ல. சோ இதே மீனுக்கு அப்புறம் சில டைம் வேரியன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்க பழைய NCERT புக்கை பாத்தீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் யுவர் ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன், ரேண்டம் வேரியபிள் அதுக்குள்ள இருக்கும். ஆனா அது உங்களுக்கு கிடையாது. ஆனா மீன் இருக்கு, ரேண்டம் வேரியபிள் அண்ட் இட்ஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. சரியா? வெரி குட். சோ இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரேண்டம் வேரியபிள்னா என்ன, அதோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், அதை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம்.
சோ பசங்களா என் கூட சேர்ந்து இந்த டெஃபினிஷனை வாசிங்க. அந்த டெஃபினிஷனை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து உங்க எல்லாருக்கும் புரிய வைக்க போறேன். சரியா? சோ எல்லாரும் நல்லா என் கூட சேர்ந்து இந்த டெஃபினிஷனை வாசிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஆனா நான் எக்ஸ்பிளைன் பண்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. கிவ் சம் டைம் டு லெட் திங்ஸ் சோக் இன். ஓகேவா? சோ பசங்களா ஒரு சாம்பிள் ஸ்பேஸ், let S be the sample space associated with the given random experiment. So இப்ப tossing of a coin na head tail, so அதான் sample space. இதான் நம்மளோட random experiment. அது போல rolling of a die, அது ஒரு experiment. So அதுல sample space 1 2 3 4 5 6. So அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே random experiment na என்னன்னு தெரியும். நம்ம சின்ன வயசுலயே 10th standardலயே படிச்சாச்சு. Sample space na all the outcomes, the set of all the outcomes of a random experiment is called as sample space. இல்லையா? அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது ஒண்ணும் புதுசு கிடையாது. இப்போ random variable na என்னது சார்? அத சொல்லி தொலைங்க சார். random variable na என்னன்னு இப்போ நம்ம வாசிக்கலாம். If you have a real valued function x which assigns a unique real number x of w to each w element belonging to the sample space, that is called as a random variable. So random variable என்னன்னா, if you have a real valued function x, if you have a real valued function, அதாவது ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து ஒரு ரியல் வேல்யூவா இருக்கணும். ஓகேவா? if you have a real valued function x which assigns a unique real number x of w to each w, that is called as random variable. So இப்ப சில பேருக்கு சார் அரைகுறையா புரியுது சார், ஒன்னும் அவ்வளவா புரியல, எக்ஸாம்பிள் சொல்லித்தாங்க சார். so examples பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? so a random variable which can assume only a finite number of values is called as a discrete random variable. so இதுதான் நம்ம இந்த சாப்டர்ல மோஸ்டா படிப்போம். we will study discrete random variables. சோ அப்படினா என்னன்றத இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம படிக்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்கான்? suppose a coin is tossed twice. பசங்களா, ஒரு காயினை நம்ம ரெண்டு தடவை டாஸ் பண்ணா அதோட அவுட்கம்ஸ் என்னது? அதெல்லாம் நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்கல 10th ஸ்டாண்டர்ட்ல, and 11th and 12th also you have revised it. ஒரு காயினை டாஸ் பண்ணா ரெண்டு அவுட்கம், ரெண்டு காயினை டாஸ் பண்ணா 4 அவுட்கம், மூணு காயினை டாஸ் பண்ணா 8 அவுட்கம். so if you toss n coins, the number of outcomes are 2 power n. so இங்க நம்ம ரெண்டு காயின் ரெண்டு தடவை டாஸ் பண்றோம். ஓகேவா? ரெண்டு காயினை டாஸ் பண்றோம், அதாவது ஒரு காயினை ரெண்டு தடவை டாஸ் பண்றோம். புரியுதா? so ஒரு காயினை ரெண்டு தடவை டாஸ் பண்ணா I am tossing it 2 times. so அப்போ 4 outcomes. அந்த 4 outcome என்னது? ரெண்டுமே ஹெட்டா இருக்கலாம், ஒரு ஹெட் ஒரு டெய்லா இருக்கலாம், இல்ல ஒரு டெய்ல் ஒரு ஹெட்டா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே டெய்லா இருக்கலாம். so இதான் நம்மளோட 4 outcome. புரியுதா? are you all clear with this? everybody happy my dear boys and girls? superb. so ரெண்டு காயின் டாஸ் பண்ணீங்கன்னா இதான் 4 outcome. ரெண்டு காயினை டாஸ் பண்றதும் ஒரு காயினை ரெண்டு தடவை டாஸ் பண்றதும் you are going to have the same outcomes. இல்லையா பசங்களா? I hope all of you are clear. sample space புரிஞ்சுச்சா? இப்போ random variable na என்னது? random variable na you are going to have a real valued function x on s. அதாவது on s na the function will have domain as s. so I have a real valued function x from domain s, and நம்மளோட கோடொமைன் வந்து நம்மளோட ரேஞ்ச் வந்து it is going to be real numbers. ஏன்னா அவுட்புட் வந்து ரியல் நம்பர்ஸா இருக்க போகுது. ரியல் நம்பர்ஸ் என்னது? number of heads in w for each w belonging to sample space. so இப்ப இந்த xw என்னென்னவா இருக்கலாம்? xw என்னென்னவா இருக்கலாம்? so xw if you take for hh, முதல் member of sample space, number of heads is 2. பாத்தியா? you are getting a real number output. for an input from sample space. அதனால்தான் அதுக்கு பேரு real valued function. ஏன் real valued function x னா, ஏன்னா இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து ஒரு ரியல் நம்பர்,
and அந்த ஃபங்க்ஷனோட இன்புட் வந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து எடுத்து சொருவ போறோம். புரியுதா? சோ இதுக்கு தான் it is called as a real valued function. Are you all able to understand? So sample spaceல இருக்க ஒவ்வொரு இன்புட்டையும் நான் இதுக்குள்ள போட போறேன். So x of ht எவ்வளோ? number of heads. இதுல number of heads எவ்வளோ? சார் இதுல number of heads 1 சார். அப்புறம் x of th இதுல number of heads எவ்வளோ? 1. x of tt இதுல number of heads எவ்வளோ? number of heads முட்டை. சூப்பரா? Are you all able to understand? Everybody clear? So இதான் random variable ஓட கான்செப்ட். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. People don't care. ஏன்னா இது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தேவைப்படாது. நிறைய பேர் மெமரைஸ் பண்ணிட்டே போயிடுவாங்க. ஆனா பசங்களா, I want you to remember this. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டதான் conceptually you will never ever go wrong. I don't want you to make mistakes in concepts. So இதான் random variable. Random variable na you have a real valued function x which takes input from the sample space. So sample spaceல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இன்புட்டா எடுத்துக்கும். அவுட்புட்டா என்ன தரும்? அவுட்புட்டா it will give you a real number. Output it will give you a real number. இங்க பாத்தியா, இது ஒரு real number, real number, real number, real number. So the output is a real number for every input from the sample space. So such a function which takes input from the sample space and gives you output which is real is called as a random variable. Okay வா? புரிஞ்சுச்சா? எல்லாரும் கிளியரா? வேற லெவலா பசங்களா? So இப்போ நம்ம we will go forward and have a look at probability distribution. ஏன்னா உங்க சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ல வர கேள்விகள் எல்லாம் இதுல இருந்தா வரும். They'll ask you probability distribution of a random variable. Find the mean of a random variable. அதெல்லாம் தான் கேட்பானுங்க. புரியுதா? சோ அதனால தான் நிறைய பேர் வந்து random variable புரியுதோ இல்லையோ கண்டுக்கவே மாட்டானுங்க. ஏன்னா உங்க போர்டு எக்ஸாம்ல கேட்கிற கேள்வி எல்லாம் இதுல இருந்து தான் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. They will not ask you what is random variable. They will not ask you what is definition. But ஆனா புரிஞ்சுக்கிறது நல்லது. சரியா? சோ இப்போ நம்ம போய் probability distribution பாப்போம். வாங்க தெரிக்க விடலாம். சோ பசங்களா, random variable ஓட probability distribution னா நம்ம போன எக்ஸாம்பிள்ல we saw the number of heads. So number of heads என்னென்ன வேல்யூஸ் எடுத்துச்சு? There were 0 number of heads, there were 1 number of heads, there were 2 number of heads. இல்லையா? So இதெல்லாம் தான் the values which the random variable can take. So random variable எடுக்கிற எல்லா வேல்யூஸுமே ரெப்ரசன்ட் பண்ணி எழுது. அதான் இங்க x1, x2, x3, x4, x5, xn வரைக்கும். So probability distribution கேட்டாங்கன்னா நீ இந்த மாதிரி ஒரு டேபிள் வரைஞ்சே தீரணும். இந்த மாதிரி ஒரு டேபிள் நீ வரைஞ்சே ஆகணும். So அந்த டேபிள்ல முதல் x போடு. அந்த x தான் random variable. அப்புறம் p of x போடு. p of x னா the probability of the random variable. ஓகேவா? சோ ஒரு டேபிள்ல வர ரெண்டு ரோ தான். காலம்ஸ் நிறைய இருக்கலாம். காலம்ஸ் கேள்வியை பொறுத்து மாறும். ஆனா ரோஸ் 2 தான். காலம்ஸ் கேள்வியை பொறுத்து மாறும். ஆனா நம்பர் ஆஃப் ரோஸ் 2 தான். என்ன 2 ரோஸ்? ஒன்னு random variable x, இன்னொன்னு probability of the random variable x. அதான் p of x. இப்போ random variable என்னென்ன வேல்யூஸ் எடுக்கும்? அது எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ல எழுது. சோ இப்போ நம்ம போன எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல, போன எக்ஸாம்பிள்ல random variable என்னென்ன வேல்யூஸ் எடுக்குது? சார் இந்த எக்ஸாம்பிள்ல random variable can take 0, 1 or 2 சார். இந்த 3 வேல்யூஸ் தான் சார் எடுக்கும். சோ அதான் நம்ம random variables எடுக்கிற வேல்யூ. ஓகேவா? சோ அதே போல நான் இங்க வந்து என்னென்ன வேல்யூஸ் அந்த random variable எடுக்குதோ அதோட வேல்யூஸ I will write it in ascending order. And அதோட probability I need to find out. Random variable 0 னா அதோட probability எவ்வளோ? சோ போன கேள்வியில random variable 0 னா என்ன அர்த்தம்? 0 head. 0 head னா what is the probability? 0 head னா ரெண்டுமே tail னா the probability is 1/4. கரெக்ட்டா? எழுதுங்க வாங்க, என் கூட சேர்ந்து எழுதுங்க. I want you to practice this. So போன கேள்வியில போன எக்ஸாம்பிள்ல x is the random variable. X is 0 na, that means the number of heads is 0. Number of heads is 0 na, ரெண்டு காயினை டாஸ் பண்றப்போ அப்ப அந்த ரெண்டுமே டெயில் na, what is the probability? 1/4. ஏன்? ஏன்னா the outcomes are h t h t t இல்லையா? சோ இப்போ இந்த நாள்ல
x என்னது x is number of heads. number of head ரெண்டு காயினை தூக்கி போடுறப்போ number of heads 0 ஆ இருக்கலாம் 1 ஆ இருக்கலாம் 2 ஆ இருக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் I want you to understand. ரெண்டு காயினை நீ டாஸ் பண்ற, அப்ப number of heads என்னவாடா இருக்க முடியும்? 0 ஆ இருக்கலாம் because I can get 0 heads. 1 ஆ இருக்கலாம் ஏன்னா ஒரு ஹெட் வரலாம், இல்ல ரெண்டுமே ஹெட்டா இருக்கலாம். So the random variable can take 0, 1 and 2. அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்ல அதுக்கு கீழே எந்த வேல்யூஸ் எடுக்க முடியாது. Did you all like it? So அப்போ random variable 0 னா என்ன அர்த்தம்? random variable 0 னா number of heads 0. number of heads 0 னா எதுரா வரும்? number of heads 0 னா சார் இது மட்டும் தான் சார் வரும். இது மட்டும் தான் வரும்னா அப்போ probability எவ்வளவுடா? probability 1 சார். out of எவ்வளவு? out of 4. அப்போ 1/4 தான் probability. மாசா? This is how you solve. Are you all clear? Everybody happy? So இப்போ அடுத்ததுக்கு எழுதலாம். அடுத்து என்னது சார்? நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து 1 ஆ சார்? நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து 1 னா அப்போ அதோட ப்ராபபிலிட்டி எவ்வளவு சார்? அதோட ப்ராபபிலிட்டி எவ்வளவுனா அங்க போய் கண்டுபிடி. சாம்பிள் ஸ்பேஸ்க்கு வா. சாம்பிள் ஸ்பேஸ்க்கு வந்தியா? இங்க ஹெட்ஸ் எவ்வளவு? 1. ஹெட்ஸ் 1 எவ்வளவு சார்? ஹெட்ஸ் 1 வந்து இதுவும் சார். ரெண்டு கேஸ் சார். These two are one head சார். ஏன்னா இங்க ஒரு ஹெட் இருக்கு, இங்க ஒரு ஹெட் இருக்கு. சோ இது ரெண்டும் கரெக்ட்டா வரும் சார். அப்போ ப்ராபபிலிட்டி எவ்வளவு? அப்போ ப்ராபபிலிட்டி 2/4. மாசா? Did you like it? Very good Arut Selvan, very good Vaishya, very good Archita, Lokesh, Surya Balan, Kavi Priyan, all of you are correct. Jyoti, very very good. You guys are awesome. Keep it up. இப்போ சார் அடுத்தது random variable 2 சார். x can take the value 2. 2 னா என்னது? number of heads is 2. number of heads 2 னா அப்போ அந்த sample spaceக்கு போ. சார் ரெண்டு ஹெட் வந்து ஒரே ஒரு கேஸ் தான் சார். ஒரு கேஸ் தானா? அப்போ probability எவ்வளவு? 1/4 சார். ஏன்னா 1 favorable கேஸ் டோட்டலா 4 கேஸ் சார். அப்போ 1/4 வந்துச்சா? அவ்வளவுதான். இதாண்டா probability distribution. இதுதாண்டா probability distribution. இத நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீனா உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. You are the king of this chapter. That's it. The entire session is over. இத நீ புரிஞ்சிட்டீனா you know everything. இத நீ அப்படியே ஒரு क्वेश्चनக்கு நீ அப்ளை பண்ணனும். என்ன கேட்பானுங்க? டைஸ் ரோல் பண்ணுவானுங்க, இல்ல காயினை டாஸ் பண்ணுவானுங்க, இல்ல ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ்ல இருந்து கார்டை எடுப்பானுங்க. அவ்வளவுதான். இத மாத்தி கேட்பாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி நீ பதில் சொல்லணும். இந்த மூணு தான் கேட்பாங்க. They will either toss the coin, they will roll the dice, or they will take it from a deck of cards. So இத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்ன்றத இப்போ அடுத்த ஒரு 25 மினிட்ஸ்க்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 5-6 கேள்வி சால்வ் பண்ண போறோம். நீங்க தயாரா? Are you ready? So shall we try to solve questions now? But before we move forward, let me tell you a few things. கண்டிப்பா ஒரு ப்ராபபிலிட்டியும் பாசிட்டிவா தான் இருக்கணும், இல்ல ஜீரோவா இருக்கணும். probability cannot be negative. probability cannot be more than 1. ரைட்டா? சோ இங்க செகண்ட் ரோல வர ஒவ்வொரு என்ட்ரியும் ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியும் it cannot be less than 0, it cannot be more than 1. obviously because they are all probabilities. அடுத்தது எல்லா ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணினா உனக்கு 1 வரணும். அப்படி 1 வராட்டி நீ தப்பு தப்பு தப்பு. சார் எப்படி சார்? நீ செக் பண்ணி பாரு நண்பா. நீ வந்து எல்லா ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணு. ஷிமோன் சார் நீங்க வந்து 1/4 + 2/4 + 1/4 எழுதிருக்கீங்க. இதெல்லாம் ஆட் பண்ணா 1 வருமா சார்? கண்டிப்பா வரும் நண்பா, செக் பண்ணி பாரு. ஆமா சார் இது மூணுத்தையும் ஆட் பண்ணா 1 வருது சார். வரணும். வராட்டி நீ மிஸ்டேக் பண்ணிருக்க, வராட்டி நீ ஏதோ மிஸ் பண்ணிருக்க, ஏதோ ஒன்னு சொதப்பி இருக்க அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? Are you all clear? Shall I move forward? Are you all happy? எப்படி சார்? ஏன்னா ராகுல் நம்ம random variables இதெல்லாம் தான் எடுக்க முடியும். I am accounting for all the values which the random variable can take. So எல்லாமே அக்கவுண்ட் பண்ணிட்டேனா அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 தானே வரணும். பிகாஸ் என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ யோசிச்சு பாரு, நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல என்னென்னமா இருக்க முடியும்? நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் 0-ஆ இருக்கலாம், நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் 1-ஆ இருக்கலாம், நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் 2-ஆ இருக்கலாம். வேற ஏதாச்சும் எடுக்க முடியுமா? நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் இல்ல. சோ எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ணிட்டேனா அப்போ எல்லா ப்ராபபிலிட்டி சேர்த்து போட்டா 1 வரணும்லடா. அதனாலதான். Now do you understand? So I hope all of you are able to understand and get clarity over here. So இப்போ நம்ம முன்னாடி போய் சில questions சால்வ் பண்ணலாம்.
Are you ready? Let's do it together. வாங்க நம்ம சேர்ந்து பண்ணலாம். So இதான் நான் இப்ப சால்வ் பண்ணேன். Number of tails இப்போ ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? Two tosses of a coin. Two tosses of a coin na what is the sample space? The sample space is head 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 tail tail head அப்புறம் tail tail. So நம்ம random variable என்னது? The random variable is number of tails. The random variable is number of tails. அப்போ random variable and probability distribution. So இந்த மாதிரி ஒரு டேபிள் வரையணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? யாரும் மறக்காதீங்க. I don't want anybody to forget this. சரியா? So இப்ப number of tails என்னவா இருக்கலாம்? ரெண்டு காயினை டாஸ் பண்றப்போ இல்ல ஒரு காயினை ரெண்டு தடவை டாஸ் பண்றப்போ the number of heads we already did. இப்போ நான் கேட்டிருக்கிறது number of tails. Number of tails எவ்வளவா இருக்கலாம்? சார் இதுல number of tails முட்டை சார். இதுல number of tails 1 சார். இதுல number of tails 1 சார். இதுல number of tails 2 சார். அப்போ random variable என்னென்ன வேல்யூஸ் இருக்கலாம்? சார் random variable it can take the values 0 1 2 சார். மூணு வேல்யூ தான் சார் எடுக்க முடியும். சூப்பர் பா, வேற லெவல். அப்போ random variable can take 0 1 2. இப்போ random variable முடிச்சாச்சு. நான் கரெக்ட்டா எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? I'm going to find its probability. So probability of zero tails. Zero tails na இதுதான் ரெண்டு ஹெட். Zero tails na ரெண்டு ஹெட். அப்போ ஒரு கேஸ் out of 4 cases. So 1/4. அடுத்து random variable 1 na one tail. One tail எங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு. So one tail na ரெண்டு favorable cases. Total number of cases 4. So 2/4. அப்புறம் random variable 2 na the number of tails is 2. Number of tails 2 na in the case. So இதுல number of tails 2. அப்போ இதான் ஒரு favorable case. One favorable case by 4. So answer 1/4. இதான் answer. புரிஞ்சுச்சா? Was it good? Did you love it? மாசா முன்னாடி போலாமா? எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுச்சு? How many of you are happy with this? So far so good. Shall I move forward? Very good பசங்களா. அவ்வளவுதான்டா. So இதான் they have given us probability distribution. இப்போ ஒண்ணும் கொஞ்சம் ஸ்லைட்டா டஃப் ஏத்தலாமா? லெவல் ஏத்தலாமா? இப்போ நமக்கு பேசிக்ஸ் புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எல்லாருக்குமே we understood how to write the probability distribution. இப்போ ஸ்லைட்டா ஒரு ஸ்டெப் மேல ஏத்தலாம் லெவல. ஓகேவா? So let's go forward and increase the level a little bit. இப்போ I am taking deck of cards. ஓகேவா? So நம்ம எல்லாருக்குமே deck of cards என்னன்னு தெரியும்ல? You have 26 black cards, 26 red cards, 13 clubs, 13 spade, 13 hearts, 13 diamonds. ஓகேவா? அதுல we have king, one king in each of them. ஒரு king clubsல black clubs, ஒரு king black spadeல, ஒரு king black spade, ஒரு king black clubs. அப்புறம் ஒரு king வந்து red heart, red diamond. ஓகேவா? I think it's better I write it down. So 52 cards இருக்குல பசங்களா, இத நம்ம 26 ரெட்டா பிரிக்க போறோம், 26 பிளாக்கா பிரிக்க போறோம். அதுல you have 13 diamonds, 13 hearts, அப்புறம் இதுல பிளாக்ல you have 13 spade, 13 clubs. So இதுல you have what? இதுல you have ace 1 2 3 sorry 1 கிடையாது, 2 3 4 5 6 7 8 9 10 KQJ JQK பேசிக்கா. So இதான் 13 diamondsல இருக்க cards. So அதே மாதிரி இதுல இருக்கும், அதே மாதிரி இதுல இருக்கும், அதே மாதிரி இதுல இருக்கும். சரியா? So இப்ப நம்மளுக்கு cards பத்தி தான் கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இது பேசிக்ஸ் கிளியரா? So இதான் cards ஓட செட்டப். 52 கார்ட்ல 26 ரெட் கலர், 26 ப்ளூ பிளாக் கலர். ஓகேவா? 26 ரெட், 26 பிளாக், 26 பிளாக் and 26 ரெட். ரெட்ல you have 13 hearts, பாதி hearts பாதி டைமண்ட். பிளாக்ல பாதி ஸ்பேடு பாதி கிளப்ஸ். ஓகேவா? இப்போ அந்த 13 கார்டு எதுல வந்து ஏ தான் 1 ன்னு சொல்லுவாங்க. ஏஸ், ஏஸ் கால் as ஏஸ். and இதெல்லாம் தான் ஃபேஸ் கார்ட்ஸ். ஜாக் குயின் கிங், ஜாக் குயின் கிங் தான் ஃபேஸ் கார்ட்ஸ். மீதெல்லாம் சும்மா நம்பர்ஸ். சரியா? so diamondsல you have ace of diamonds, you have 2 of diamonds, 3 diamond, 4 diamond, 5 diamond, 6 7 8 9 10 diamonds. அதுக்கப்புறம் jack of diamond
குயின் ஆஃப் டைமண்ட், கிங் ஆஃப் டைமண்ட். ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா பசங்களா? சோ இதே மாதிரி இதே 13 கார்டு ஹார்ட்ஸுக்கும் இருக்கும், இதே 13 கார்டு ஸ்பேடுக்கும் இருக்கும், இதே 13 கார்டு நம்ம கிளப்ஸுக்கும் இருக்கும். நீ வேணா எண்ணி பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஆனா ஆமா சார், 13 கார்ட்ஸ் இருக்கு சார். சோ இதான் நம்ம டெக் ஆஃப் கார்ட்ஸ். புரியுதா? இதை ஏன் நான் சொல்றேன்னா நிறைய பேர் இது கூட தெரியாம இருக்காங்க 12th வந்த பிறகு கூட. I want you to remember this. சரியா? ஓகே, இப்போ வாங்க கேள்விக்கு வரலாம். Find the probability distribution of number of kings. So probability distribution of random variable. அதை ஞாபகம் வச்சுக்கோ. Probability distribution of random variable. Probability distribution of random variable. So random variable என்னது? Number of kings. So our random variable is number of kings. So இப்ப பசங்களா நான் வந்து 52 கார்ட்ஸ்ல 2 கார்டு எடுக்கிறேன். ஒரு கார்டு எடுத்துட்டு அதை என்னன்னு பார்த்துட்டு திருப்பி வச்சிடுறேன். அப்புறம் திருப்பி ஷஃபிள் பண்ணி ஒரு கார்டு எடுக்கிறேன். அந்த மாதிரி நான் 2 கார்டு இருக்கிறப்போ எவ்வளவு கிங்ஸ் இருக்கலாம்? அந்த மாதிரி நான் 2 கார்டு இருக்கிறப்போ அந்த 2 கார்டு நான் நோட் பண்ணிக்கிறேன்ல, அந்த நோட் பண்ணதுல எவ்வளவு கிங்ஸ் இருக்கலாம்? அதான் ரேண்டம் வேரியபிள். சோ ஐ கேன் ஹேவ் 0 கிங்ஸ். சார் நீங்க எடுத்த 2 கார்டுலயுமே கிங்ஸ் வராம இருக்கலாம் சார். சார் நீங்க எடுத்த 2 கார்டுல ஒரு கிங் இருக்கலாம் சார். சார் நீங்க எடுத்த 2 கார்டுல ரெண்டுமே கிங்கா இருக்கலாம் சார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது புரிஞ்சுச்சா? இதுதான் முக்கியம் பசங்களா. ஆன்சர் ஈஸிடா. ஆன்சர் நீங்க அப்புறமாட்டி பாத்துக்கோங்க. எனக்கு நீங்க கான்செப்ட புரிஞ்சுக்கணும். Did you all understand this? So the number of kings can be 0, 1 or 2. ஏன்னா நான் 2 கார்டு தான் எடுக்கிறேன். சோ என்கிட்ட ஒரு கார்டு செட் இருக்கு. அந்த கார்டு செட்ல நான் என்ன பண்றேன்? முதல் ஒரு கார்டு எடுக்கிறேன், அதை என்னன்னு பார்த்துட்டு நோட் பண்ணிக்கிறேன், அப்புறம் திருப்பி வச்சுட்டு திருப்பி ஷஃபிள் பண்றேன். ஏன்னா வித் ரீப்ளேஸ்மெண்ட் அதை பார்த்துக்கோ. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித் ரீப்ளேஸ்மெண்ட், வித்அவுட் ரீப்ளேஸ்மெண்ட், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ். யூ ஹாவ் டு பே அட்டென்ஷன் டு தட். சோ ஒரு கார்டு எடுத்துட்டு பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு திருப்பி வச்சுட்டு திருப்பி ஷஃபிள் பண்ணிட்டு ஐ அம் டேக்கிங் ஒன் மோர் கார்டு, நோட்டிங் இட் டவுன். சோ நான் நோட் பண்ண 2 கார்டுல I want to know how many kings are there. எவ்வளவு கிங்ஸ் இருக்கலாம்? சார் நீங்க நோட் பண்ண 2 கார்டுல கிங் இல்லாமலே இருக்கலாம், ஒரு கிங் இருக்கலாம், இல்ல 2 கிங் இருக்கலாம். அவ்வளவுதான் சார், வேற வாய்ப்பே இல்ல சார். வெரி குட். I want that level of understanding. I want that level of understanding. Did you all understand it? Did you all get it? Are you clear with this? ஏன்னா இதுல நீங்க தப்பு விட்டீங்கன்னா பசங்களா, there is no escape. You will never escape out of it. ஓகேவா? Are you all clear? I want you to be very very clear and have clarity over this. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போலாம். சார் இப்போ random variables எழுதாச்சு சார், எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? We need to find the probability. சார் 0 கிங்ஸ்னா அப்போ ரெண்டுமே கிங் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் நீங்க எடுத்த முதல் கார்டு கிங் கிடையாது. சோ probability not a kingனா 52 கார்டுல கிங் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அப்ப மீதி இருக்கிறது 48 கார்டு. சார் டோட்டலா 52 கார்ட்ஸ் இருக்கு சார். அந்த 52ல 4 கிங் இருக்கு சார். எப்படி 4 கிங்? ஒரு 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 கிளப்ஸ் கிங், ஒரு ஸ்பேட் கிங், ஒரு ஹார்ட் கிங், ஒரு டைமண்ட் கிங். சோ இந்த 4 கிங் தூக்கிட்டா மிச்சம் இருக்கிறது 48. So I am taking 48 by 52 because first card is not a king. And now multiply. Why? Because they are independent events. Because they are independent events. Correct? Because they are drawn successfully with replacement. So replace பண்ணி எடுத்தா அப்போ they are independent events. So அப்போ and now multiply பண்ணணும். So ரெண்டாவது கார்டு கிங் கிடையாது. ஏன்னா நம்ம பார்க்கிற கேஸ் வந்து 0 கிங்ஸ். So முதல் கார்டு கிங் கிடையாது, ரெண்டாவது கார்டும் கிங் கிடையாது. இதான் ஆன்சர். சூப்பரா? Are you all clear? So the answer is 144 by 169. மாசா போடுங்க சாட்ல ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Did you all enjoy it, my dear boys and girls? சூப்பர். இப்போ நம்ம அடுத்தது போலாம். சார் ஒரு கிங்னா எப்படி சார்? ஒரு கிங் எப்படின்னா சார் நம்ம முதல்ல கிங் எடுத்துலாம் சார். முதல்ல கிங் எடுத்துலாம், அடுத்த கார்டு கிங் கிடையாது. இல்லாட்டி ஆர் சொன்னா அடிஷன், and சொன்னா மல்டிப்ளிகேஷன், ஆர் சொன்னா அடிஷன். சோ
முதல் கார்டு கிங் அண்ட் ரெண்டாவது கார்டு கிங் கிடையாது, இல்லாட்டி முதல் கார்டு கிங் கிடையாது அண்ட் ரெண்டாவது கார்டு கிங். சூப்பரா, வேற லெவலா? Did you like it? Are you all clear? So இதான் ரெண்டாவது கேஸோட ப்ராபபிலிட்டி. மூணாவது கேஸ் என்னது சார்? மூணாவது கேஸ் ரெண்டுமே கிங் சார். அப்போ முதல் கார்டு கிங், அப்புறம் ரெண்டாவது கார்டும் கிங். அது வந்து 1/169. சோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். சோ இதை ஆட் பண்ண என்ன வரும்? இதை ஆட் பண்ணா 24/169 வரும். இதை ஆட் பண்ணா 24/169 வரும். ட்ரை பண்ணி பாரு. சோ இதை ஆட் பண்ணி பார்த்தா you will get 24/169. சோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா உனக்கு என்ன வரும்னா, உனக்கு இந்த மாதிரி வரும். சார் நீங்க சொன்னீங்களே சார் இது மூணுத்தையும் ஆட் பண்ணா 1 வரும்னு, அது வருதா சார்? ட்ரை பண்ணி பாரு. கிருத்திக் ரோஷன், கிருத்திக் இது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு. கிருத்திக் you are from 10th I think. 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் இன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ பண்ணேன், அதை போய் பாருங்க சரியா? இது 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஓகே, சோ பசங்களா இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 1 வருதா? இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா 1 வருதா? வெரி குட், அப்ப நான் கரெக்டா பண்ணிருக்கேன். அப்படி 1 வராட்டி நான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். சூப்பரா? Did you enjoy it? Did you love it? Did everybody understand it? So போன கிளாஸ்ல பார்ட் 1ல எடுத்த என்னோட இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோக்கு இல்லையா? சோ அதனால மறக்காம போய் பார்ட் 1 பாருங்க பார்க்காதவங்க. சார் ஜேஇ டிராப்பர் ஃபீஸ் எவ்வளோ? கோல்டன் கேமிங் ப்ளீஸ் மெசேஜ் மீ ஹியர். ஐ வில் கனெக்ட் யூ வித் அவர் டீம். ஐ வில் கனெக்ட் யூ வித் அவர் டீம். சோ இந்த Shimon_Joseph அந்த டெலிகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க சரியா? கிரேட். சோ முன்னாடி போலாமா பசங்களா? லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. எல்லாரும் ஹாப்பியா? ஹாப்பினா சாட்ல ஒரு ஃபயர் நம்ம வீடியோவோட லைக் பட்டன் அச்சு வச்சிருங்க. Did you all like it so far? Are you all happy? Shall I move forward? My dear boys and girls, please let me know quickly. அப்பதான் நம்ம முன்னாடி போக முடியும். Very good. Great, great, great. So இப்போ நம்ம அடுத்த கேள்வி போலாம். So இப்போ பாத்தீங்களா ரொம்ப ஈஸி. We have done it. இப்போ அடுத்த கேள்வி எல்லாரும் ட்ரை பண்ணுங்கப்பா. வாங்க வாங்க வாங்க, டப்பு 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 சால்வ் பண்ணுங்க. I want you all to be fast. Try to solve this question. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு 1 or 2 minutes டைம் தரேன். ஒரு 1 minute 2 minute எடுத்துட்டு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போய் இதை எப்படி சால்வ் பண்றது, எப்படி டாக்கிள் பண்றதுன்னு நம்ம பார்ப்போம் சரியா? வெரி குட். வைஷ்யா, ஐ திங்க் கோல்டன் கேமிங் இஸ் ஆஸ்கிங் நம்மளோட ஆஃப்லைன் கோர்ஸ். ஏன்னா இப்ப வேதாந்த் வந்து சென்னை, மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்ல ஆஃப்லைன்ல வரும் இந்த coming academic year. So I think he asked for offline. Okay. Okay. So பசங்களா x என்னதுப்பா? x வந்து number of defective bulbs. Number of defective bulbs when 3 bulbs are drawn. When 3 bulbs are drawn. சரியா? So இப்போ x என்னென்ன வேல்யூஸ் எடுக்கலாம் சார்? நம்ம 3 பல்ப் எடுக்கிறோம் சார். ஒரு பாஸ்கெட்ல 10 பல்ப் இருக்கு மொத்தமா சரியா? நல்லா கவனிங்க. ஒரு கூடையில 10 பல்ப் இருக்கு. 7 பல்பு நல்ல பல்பு, 3 பல்பு வேஸ்ட் ஆனது டிஃபெக்டிவ். சோ மொத்தமா 10 பல்ப் இருக்கு. நான் வந்து 3 எடுக்கிறேன். சோ அந்த 3 பல்பு வெளிய எடுக்கிறப்போ அந்த 3 பல்புல எவ்வளவு டிஃபெக்டிவ் இருக்கலாம் அதான் கேள்வி. அதான் ரேண்டம் வேரியபிள். சோ 3 பல்ப் வெளிய எடுக்கிறப்போ எவ்வளவு டிஃபெக்டிவ் இருக்கலாம் சார்? அந்த 3 பல்புல ஒண்ணுமே டிஃபெக்டிவ் இல்லாம இருக்கலாம். மேபி 3 பல்புல 1 டிஃபெக்டிவா இருக்கலாம். இல்லனா 3 பல்புல 2 டிஃபெக்டிவா இருக்கலாம். இல்லனா நம்ம எடுக்கிற 3 பல்புல 3மே டிஃபெக்டிவா இருக்கலாம். அவ்வளவுதான் சார். இதுக்கு மேல இதுக்கு அப்புறம் வேற எந்த வேல்யூஸ் எடுக்க முடியாது. Do you understand that? How many of you are clear with this?
எல்லாரும் டப்புன்னு சொல்லுங்கப்பா. How many of you are clear with this? Do you all agree with me? ரைட்டா இல்லையா? சந்தோஷமா? 362 all India rank is very good. 362 all India rank is very good. Keep it up. Summer rank பா. நல்லா படி, improve பண்ணு, இன்னும் நல்ல rank எடுக்க பாரு. ஓகேவா? I want you to utilize this as a motivation. Very good. Super. So இப்போ அடுத்ததா நம்ம கண்டுபிடிக்க போறது probability. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. சோ நம்மகிட்ட மொத்தமா 10 பல்ப் இருக்கு. அதுல 3 கெட்ட பல்பு, 7 நல்ல பல்பு. சோ x 0னா டிஃபெக்டிவ் பல்பு ஒண்ணுமே இல்ல. சோ டிஃபெக்டிவ் பல்பே இல்லனா நான் எடுக்கிற 3 பல்புமே நல்ல பல்பு. Do you agree? எல்லாருக்கும் புரியுதா? ஒண்ணொண்ணா கவனி. டிஃபெக்டிவ் பல்பு 0னா அப்போ நான் எடுக்கிற 3 பல்புமே நல்ல பல்பு. 3 பல்புமே இட்ஸ் குட். சோ அப்போ the answer is out of 7 good bulbs I choose 3. அதான் favorable outcome divided by total number of outcome. Total number of outcome னா 10 பல்புல நான் I am going to choose 3. சார் இப்படியும் கேட்பாங்களா சார்? ஆமா நண்பா. என்னையா நினைச்சீங்க? உங்க இஷ்டத்துக்கு வெறும் 7/10 சொல்றீங்க. தப்பு. நோ ஜோதி, நோ கிச்சு, that's wrong. ஏன்னா 3 பல்ப் எடுக்கிறோம். நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பல்ப் எடுக்கிறதுக்கு. நான் I am going to take 3 bulbs without replacement இல்லையா? நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறது இல்ல. I am directly taking அப்படியே அந்த 7ல இருந்து 3 நல்ல பல்ப் எடுக்க போறேன். ஓகேவா? Are you all clear everybody? Did you all like it? சந்தோஷமா பசங்களா? So 0 டிஃபெக்டிவ்னா அப்போ நான் சூஸ் பண்ற 3 பல்புமே நல்ல பல்பு. நல்ல பல்ப் எவ்வளோ? 7 நல்ல பல்ப் இருக்கு. So 7ல இருந்து I am choosing 3 divided by total number of ways என்னது? 10 பல்ப் இருக்கு. டோட்டலா 10 இருக்கு. 10ல இருந்து நான் 3 சூஸ் பண்ணனும். அதான் பேஸ். இப்போ 1னா எவ்வளோ? சார் ஒரு டிஃபெக்டிவ் சார். ஒரு டிஃபெக்டிவ்னா நான் 3 டிஃபெக்டிவ் வச்சிருக்கேன். அந்த 3ல I will choose 1 and remaining 2 are good bulbs divided by 10C3. சூப்பரா? யார் யாருக்கெல்லாம் புரியுது? Did you all love it? 2 டிஃபெக்டிவ்னா சார் 2 டிஃபெக்டிவ்னா 3 டிஃபெக்டிவ்ல இருந்து நான் 2 எடுத்துப்பேன் and நல்ல பல்பு 7ல இருந்து 1 எடுத்துப்பேன். ஏன்னா மொத்தமா எனக்கு 3 பல்ப் தேவை. divided by 10C3. மூணுமே டிஃபெக்டிவ்னா 3C3 by 10C3. இதான் நம்ம ஆன்சர். மாசா போடுங்கப்பா ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Did you all enjoy this, my dear boys and girls? Are you clear? Did you all like it? So இப்போ செக் பண்ணுங்க. Check whether your addition will give you 1. பசங்களா காம்பினேஷன் ரொம்ப முக்கியம்ப்பா. It is very very important. I want all of you to get better at it. Yes. நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன், கவலைப்படாதீங்க. I will explain it again. ஓகேவா? நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன், கவலைப்படாதீங்க. It's a very nice question. சரியா? So shall we all go forward? டப்பு குயிக்கா சொல்லுங்கப்பா. Very good. You guys are super awesome. Now we'll move forward. இப்போ போய் எப்படி சால்வ் பண்ணலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ பசங்களா இந்த கேள்வியில ரேண்டம் வேரியபிள் என்னது அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சோ ரேண்டம் வேரியபிள் என்னது? ரேண்டம் வேரியபிள்னா it is the number of defective bulbs when 3 bulbs are drawn. ஓகேவா? ஒரு கூடையில நம்மகிட்ட 7 நல்ல பல்ப் இருக்கு, 3 கெட்ட பல்ப் இருக்கு. சரியா? அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நான் 3 எடுக்கிறேன். அந்த 3 எடுக்கிறப்போ அந்த 3மே நல்ல பல்பா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. சோ 3மே நல்ல பல்பா இருக்குன்னா there is a very little chance. சோ அதான் ரேண்டம் வேரியபிள். அந்த 3 பல்ப்ல எவ்வளவு நல்ல பல்ப் எவ்வளவு கெட்ட பல்ப் அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? சோ அந்த 3 பல்ப் எடுக்கிறப்போ என்னோட டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் எவ்வளோன்றது இஸ் மை ரேண்டம் வேரியபிள். சோ என்னோட டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் 0வா இருக்கலாம். அப்படின்னா 3மே நல்ல பல்ப். ஓகேவா? அண்ட் டிஃபெக்டிவ் பல்ப் 1ஆ இருந்தா அப்போ நான் எடுக்கிற 3 பல்ப்ல ஒரு டிஃபெக்டிவ் பல்ப் இருக்குன்னு அர்த்தம். X2னா நான் எடுக்கிற 3 பல்ப்ல
ரெண்டு டிஃபெக்டிவ்னு அர்த்தம். எக்ஸ் 3னா நான் எடுக்கிற 3 பல்புல 3மே டிஃபெக்டிவ்னு அர்த்தம். Did you all understand? Are you all clear? இது புரிஞ்சா? ரேண்டம் வேரியபிள் வரைக்கும் புரிஞ்சுச்சா? Are you all able to follow that? Please let me know பசங்களா. Quick டப்புன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? Very good Shreya. Superb. What about others? Rahul, did you understand? What about Kichu? Very good. Gryffindor, I will tell you. Yes, you need to use combination here. You need to use combination here. Okay. Very good Arut Selvan. Superb. So பசங்களா இப்போ x 0னா அதோட probability distribution வேணும். ஏன்னா அவன் அதானே கேட்டிருக்கான். Find the probability distribution of x. So x 0னா அதோட probability எவ்வளோ? அப்போ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. அப்போ ஃபர்ஸ்ட் I want you to understand. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பசங்களா? ஃபர்ஸ்ட் I want you to understand. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுனா x 0னா the number of defective bulbs is 0. அப்போ நீ எடுத்த 3 பல்புமே நல்ல பல்ப். அது புரியுதா? Are you all able to understand? Everybody clear? So நீ 3 பல்ப் எடுக்கிற x 0னா அப்போ there are 0 defective bulbs. 0 defective bulbs னா மூணுமே நல்ல பல்ப். மூணுமே நல்ல பல்ப்னா what is the probability? சார் அப்போ 3 பல்புமே அந்த 7 good bulbsல இருந்து வந்திருக்கணும் இல்லையா? சோ அந்த 7 good bulbsல இருந்து I am choosing 3. அதான் காம்பினேஷன். சோ 7 நல்ல பல்ப்ல இருந்து I am choosing 3. அதான் favorable case. டோட்டல் கேஸ் வந்து டோட்டலா 10 இருக்கு. அதுல இருந்து 3 சூஸ் பண்ற மாதிரி. சோ டோட்டல் கேஸ் நம்ம டினாமினேட்டர் வந்து எப்பவுமே 10C3. ஏன் 10C3னா ஏன்னா டோட்டலா 10 பல்ப் இருக்கு. அந்த 10ல இருந்து நம்ம 3 செலக்ட் பண்றோம். புரியுதா? Are you all clear? Very simple. Nothing great. சூப்பர். இப்போ ஒரு டிஃபெக்டிவ் பல்ப் இருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் x1னா நம்ம எடுக்கிற 3 பல்புல ஒரு பல்ப் வந்து டிஃபெக்டிவ் சார். நம்ம எடுக்கிற 3 பல்புல ஒரு பல்ப் வந்து டிஃபெக்டிவ். ஓகேவா? Are you all clear? ரொம்ப ஈஸி. I am so happy that everybody are able to follow. You guys are awesome. ஏன்னா இது வந்து நல்ல கேள்வி பசங்களா. இந்த நல்ல கேள்வி if you are able to understand, that means you guys are at a good level. Okay? So ஒரு டிஃபெக்டிவ் பல்ப்னா சார் 3 டிஃபெக்டிவ்ல இருந்து 1 சூஸ் பண்றோம் and 7 நல்ல பல்ப்ல இருந்து மீதி 2 சூஸ் பண்றோம். ஏன்னா மொத்தமா எனக்கு 3 பல்ப் வேணும். மொத்தமா எனக்கு 3 பல்ப் வேணும். சோ 3 பல்ப் I want 1 defective and 2 நல்ல பல்ப். So 3ல இருந்து I will choose 1 defective and 7ல இருந்து I will choose 2 good bulbs. Are you all clear? That's it. As simple as that. அவ்வளவுதான். So அதே if you extend it you can write down everything. Okay? So இதை simplify பண்ணி எழுதலாமா? யாரெல்லாம் என் கூட simplify பண்ணி எழுத போறீங்க? Can you all try doing that? I want all of you to do it quickly. டப்பு எழுதுங்கப்பா. I want everybody to do it fast. So இதை simplify பண்ணி எழுதுங்க and then we'll go forward. So இப்போ x 0னா I told you p of x is what? 7c3. 7c3 னா 7 factorial by 3 factorial 4 factorial divided by 10c3. 10 factorial by 3 factorial 7 factorial. இதான் 1க்கு. x 1னா 3c1. 3c1 னா 3 factorial by 1 factorial 2 factorial into 7c2. 7 factorial by 2 factorial 5 factorial divided by 10 factorial by 3 factorial into 7 factorial. So அதான் 1க்கு. 2க்கு 3 factorial by 2 factorial into 1 factorial into 7c1. அப்போ 7 factorial by 6 factorial into 1 factorial divided by 10 factorial into 3 factorial into 7 factorial. அப்போ 3க்கு you'll have 3 factorial by 3 factorial into 1 factorial. Yeah, sorry, 0 factorial, yeah. Divided by 10 factorial by 3 factorial 7 factorial. இதான் answer. Okay? So இப்போ இதை simplify பண்ணீங்கன்னா you will get the answer. Can you all try doing that, my dear boys and girls? So 10 factorial by 7 factorial na it is 8 into 9 into 10. 3 factorial is 6. So 8 into 9 is
72 by 6 is 12. So அப்ப denominator எல்லாத்துலயும் 120. Denominator எல்லாத்துலயும் 120. Denominator எல்லாத்துலயும் 120. ஓகேவா? Numerator இப்ப இது எவ்வளவு? 7 by 4 வந்து 567. So 3 factorial 6 will get cancelled. அப்ப numerator is 35. So அதே மாதிரி you can do this. 3 factorial by 2 factorial is 3. 3 factorial by 2 factorial is 3. 7 by 5 factorial is 6 into 7. 6 into 7 by 2 is 21. இங்க 7 by 6 factorial is 7. அப்புறம் இது வந்து 1. So what will I get? I'll get 35 by 120. I will get 63 by 120. I will get 21 by 120. I will get 1 by 120. ஓகேவா? So இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா 1 வருதா? இதெல்லாம் ஆட் பண்ணா 1 வருதா? அப்போ நான் ரைட்டு. சார் வேற லெவல் சார். ஆமா சார், இதெல்லாம் ஆட் பண்ணா 1 வருது சார். சூப்பர் பா. Did you all like it? That is how you do it. Are you all clear? Everybody happy? முன்னாடி போலாமா? You guys are awesome. Keep it up பசங்களா. So இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். Let's go forward. Okay? So இப்போ மீன். So மீன் வந்து ரொம்ப ஈஸி பசங்களா. So மீனோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா for a random variable ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? என்ன பண்ணுனா இப்போ நம்ம டேபிள்ல இந்த மாதிரி x p of x we found out the probability distribution இல்லையா? We found out the probability distribution. So இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம்ல. இப்போ மீன் என்ன ஃபார்முலானா, மீன் we can write it as நம்ம mu or x bar, or you can write expectation of x. So இந்த மாதிரி விதவிதமா நீங்க மீன் எழுதலாம். மீன் you can represent it as mu, or you can represent it as e of x. Okay, you can represent it as e of x. இந்த மாதிரி various methodsல you can express it. இதுல what is the formula பாத்தீங்கன்னா, you have to multiply இது ரெண்டு, multiply இது ரெண்டு, multiply இது ரெண்டு, அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணு. அதான் உன்னோட மீன். அவ்வளவுதான். This is the formula for mean. Over. அவ்வளவுதான். இதோட probability chapter is கத்தம். Multiply மேல கீழே and add. Multiply மேல கீழே and add. Multiply மேல கீழே and add. அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணு. You will get the answer. That's it. So இப்போ நம்ம பண்ண அதே கேள்விகளுக்கு I want you to find the mean. நம்ம பண்ண அதே கேள்விகள். I am going to repeat the same 3 questions. So number of tails நம்ம சால்வ் பண்ணல 0 1 2. அதுல p of x எவ்வளவு வந்துச்சு சார்? 1/4 2/4 1/4 வந்துச்சு சார். இதானே வந்துச்சு. சோ இப்ப மீன் எவ்வளவு? மீன் வந்து 0 into 1/4 மேல into கீழே பிளஸ் மேல into கீழே பிளஸ் மேல into கீழே. So answer என்னது? Answer is 1. Did you all like it? Was it epic? அவ்வளவுதான் பசங்களா, உங்களுக்கு புரிஞ்சிச்சு. This is everything. இவ்வளவுதான் விஷயமே. Did you all love it? Are you all happy பசங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமா? Very good Gryffindor. Very good Surya Balan. Superb. You are absolutely correct. Kavi Priyan, Face It, Kichu, Maran, Vaishya, superb. You guys are absolutely right. I am super duper happy. ஏன்னா இப்படிதான் உன் போர்ட் எக்ஸாம்ல வரும். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உனக்கு புரியுதோ இல்லையோ, this is what comes in board exam. You have to rise up to this level. இதுக்கு மேல போனா ஓகே, ஜேஇ மெயின்ஸ்க்கு இதுக்கு மேல தேவை. ஆனா இப்போ நான் நடத்துறது சிபிஎஸ்சிக்கு இதுதான் கேட்பாங்க. இதுக்கு மேல வர வாய்ப்பே இல்லை. ஓகேவா? Are you all clear? I hope all of you enjoyed it பசங்களா. அவ்வளவுதான்டா. இப்போ அதே மாதிரி அடுத்த கேள்வி சால்வ் பண்ணல. நம்பர் ஆஃப் கிங்ஸ் ஞாபகம் இருக்கா? அதே கேள்விதான். Because I didn't want to bring new questions. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை வச்சு நான் டீச் பண்ண போறேன். So number of kings random variable. 2 கார்டு எடுக்கிற.
அப்போ எவ்வளவு கிங்ஸ் இருக்கலாம்? ரெண்டு கார்டுல 0 கிங்ஸ் இருக்கலாம், 1 கிங் இருக்கலாம், 2 கிங் இருக்கலாம். அதான் நான் சொல்லி கொடுத்தேன்ல, ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ்ல நீ ஒரு கார்டு எடுத்து என்ன கார்டுன்னு பார்த்துட்டு திருப்பி வச்சிடுற, அப்புறம் ஷஃபிள் பண்ணிட்டு திருப்பி ஒரு கார்டு எடுத்துட்டு என்ன கார்டுன்னு பாக்குற. சோ அந்த ரெண்டு கார்டு நோட் பண்ணி வச்சுக்கிற. அந்த ரெண்டு கார்டு வந்து நம்பர் ஆஃப் கிங்ஸ் எவ்வளவு இருக்கலாம்? there can be 0 kings, there can be 1 king, there can be 2 kings. சோ அப்போ அதோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் என்னது? நம்ம தான் படிச்சோமே. 0 கிங்ஸ்னா 144 by 169, 1 கிங்னா 24 by 169, ரெண்டுமே கிங்னா 1 by 169. சோ இப்போ இதோட மீன் எவ்வளவு? மீன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ரெண்டுமே ஒண்ணுதான். what is the formula? மேல இன்டு கீழே, மேல இன்டு கீழே பிளஸ் மேல இன்டு கீழே பிளஸ் மேல இன்டு கீழே. அப்ப என்ன வரும்? it is 26 by 169. that is the mean. I hope you enjoyed it. so it's 2 by 13. cancel பண்ணு 13 tables, 13 tables cancel பண்ணா it is 2 by 13. that's the mean. did you like it? was it good? வேற லெவலா? are you all happy? very good pasangla. you guys are all absolutely right. fantastic work. now let's move forward. very good. you guys have nailed it. so 2 by 13 is the answer. கடைசி கேள்வி இப்பதான் நம்ம சால்வ் பண்ணோம்ல, பல்ப் கேள்வி நம்ம இப்பதான் சால்வ் பண்ணோம். please let me know the right answer பசங்களா. so if you have number of defective bulbs 0 1 2 3 defective bulbs, அதோட probability distribution என்னது? we found out 35 by 120, 63 by 120, அப்புறம் we have 21 by 120 and we have 1 by 120. so இப்போ மீன் கேட்டா மீன் or expectation of x is எவ்வளோ? மேல இன்டு கீழே பிளஸ் மேல இன்டு கீழே பிளஸ் மேல இன்டு கீழே பிளஸ் மேல இன்டு கீழே. so what is it going to be? it is going to be 63 plus 42, 95, 98 by 120. is that right? so answer is 98 by 120, which is going to be number 49 by 60. is that correct? correct appa. ஏனா 63 plus 42, oh that's 108 by 120. I'm sorry pasangla, 108 by 120. so it's going to be 9 by 10. so it's going to be 0.9. so that's your mean. வேற லெவலா? so 108 by 120, it is 0.9. masa, I hope you liked it. okay, so that is how you solve it. I hope you are now confident in this chapter. இப்போ இத முடிச்சாச்சு, the whole chapter is over. நம்ம நெக்ஸ்டா ஒரு ப்ராப்ளம் சால்விங் செஷன் பார்க்கலாம், wherein I will discuss PYQs. நான் வந்து இந்த சாப்டர்ல இருக்க போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறேன். ஓகேவா? அவ்வளவுதான் பசங்களா, this chapter is over. இதுக்கு மேல டஃபா எதுவுமே கேட்க மாட்டாங்க. இதுதான் ஒரு நல்ல கேள்வி. இந்த மாதிரி தான் உங்க போர்டு எக்ஸாம்லயும் வரும். so if you enjoyed this session, மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம QR கோட். and